गोपिका जीवनस्मरणं श्रैलोक्यसम्पत्कलया अवतीर्णाय श्रीरुक्मिणी सागर राजगण्याय नवोढ कृष्ण गिरिजा प्रसादात् निरन्तरं मंगलम् आतनोतु। सीता कल्याणम रुक्मिणी कल्याणम राधा कल्याणम முதலிய வைபவங்கள்லாம் நாள் உண்டு. சீதா கல்யாணம்னா பங்குனி உத்தரம். சுவாமி தேவியை கல்யாணம் பண்ணிட்ட நாள் பங்குனி உத்தரம். அதுபோல் ராதா கல்யாணம்னா நம்ம பக்கத்துலலாம் மார்கழி மாதம்தான் ராதா கல்யாணம். இந்த மார்கழி மாதத்தில் ஏன் பண்ணுறான்னு யாருக்குமே தெரியாது, ஆனால் நடக்கிறது. கடைசியில் நாம் விசாரித்து பார்த்தா மார்கழி மாதம் சுக்லபட்சம் திருத்தீயில் தான் ராதையை கல்யாணம் பண்ணிட்டாரா கிருஷ்ணன். அதனால் அந்த ஒரு சம்பிரதாயம் எப்படி நம்ம ஊருக்கு வந்ததுன்னு தெரியல. மார்கழி திருத்தீய ராதா கல்யாணம். அதுபோல் ருக்மிணி கல்யாணம். ருக்மிணி தேவியை பகவான் எப்போ கல்யாணம் பண்ணிட்டார்னா இன்னைக்கு பிரதம மாசி மாதம் பிரதம தை மாதம் சாந்திரமான ரீதியாக இப்பயே மாசி பிறந்துடுது. சாந்திரமான ரீதியாக இப்போ மாக சுத்தம் தான் நடக்குது. இன்னிலேருந்து மாக சுத்தம் மாசி மாதம். இந்த மாசியிலேருந்து தான் வசந்த ருத்து ஆரம்பம். பொதுவாக சித்திரை வைகாசி தான் வசந்த ருத்து. ஆனால் 5 மாதங்களை வசந்த ருத்துவாக எடுத்து மாகாத்யா பஞ்சவசந்தா. இந்த மாக சுத்த சாந்திரமான ரீதியில் மாகத்திலேருந்தே வசந்தம். அதனால் இதிலேருந்து ஆரம்பித்து 5 மாதத்துக்கு வர பௌர்ணமிக்கு முழுக்கவே வசந்த பௌர்ணமின்னு பேர். எல்லாத்துக்கும் வசந்த பௌர்ணமின்னு பேர். அதனால் இப்போ வெள்ளி சனி ஞாயிறு வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வசந்த பஞ்சமி. இந்த வசந்த பஞ்சமி தான் ருக்மிணி கல்யாணம். இன்றைக்கும் பண்டரிபுரத்தில் இதை ஒரு வாரம் கல்யாணமாக கொண்டாடுறாங்க. இந்த ஒரு வாரம் ருக்மிணி சந்நிதியில் இந்த ருக்மிணி சந்தேசம், ருக்மிணி கல்யாணம், இந்த சரித்திரம் கீர்த்தனம் நடக்கும். பிரவச்சனம், கீர்த்தனம், பஜனை நடக்கும். ஒரு சின்ன ஒரு விக்கிரகம், ஒரு உற்சவ மூர்த்தி மாதிரி ஒரு மூர்த்தியை வச்சு அவள் கல்யாண உற்சவமும் பண்ணுறாள். எப்படி ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் அநேகமாக இவா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கல்யாணம் இருக்கும். அந்த ரீதியில் பண்டரிபுரத்தில் பண்ணுறா. அது இந்த வருஷத்துலேருந்து நம்ம சுவாமிக்கு அதே நாளில் வசந்த பஞ்சமியில் ருக்மிணி கல்யாணம். அது வர ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி. சனிக்கிழமை அன்றைக்கி எனக்கு மெட்ராஸில் ஒரு பஜனை இருக்குது. அது ஏற்கனவே ஒத்துண்டது. இல்லைன்னா சனிக்கிழமை ராத்திரி திவ்யநாமம் வச்சுக்கலான் இருந்தோம். அதை மாற்ற முடியல.
அதனால் ஞாயிற்றுக்கிழமை கார்த்தாலேருந்து இங்கே அஷ்டபதி பஜனை, தரங்கம் பஜனை, 10 மணிக்கு மேலே முத்துக்குத்தி ருக்மிணி கல்யாணம், சாயங்காலம் ருக்மிணி கல்யாணம், பிரவச்சனம். இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறது. வர ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதி பிப்ரவரி 2. இங்கே யாருக்கு முடியுமோ அவள்லாம் கலந்துக்கலாம். பார்த்து கல்யாணத்துக்கு உத்தேசம் பண்ணி கல்யாண உற்சவம் நேற்றுக்கு அஷ்டபதி திவ்யநாமங்கள்லாம் பண்ணி இப்போ கல்யாண உற்சவம் பூர்த்தி ஆகிடுது. நாளைக்கு விவாகம். இதில் கலந்துள்ள எல்லா பக்தாளுக்கும், கல்யாணம் ஆக போகிற தம்பதிகளுக்கும் பகவான் சகல பாக்கியங்களையும் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணும். बोला कुंडली गवरदा